இன்று நாம் பார்க்க இருக்கிறது வந்து மிக சிறந்த ஓவியர். உயிரோட்டமான ஓவியங்களை வந்து நமக்கும் கண்முன்னால் காட்டும் ஒரு உத்தம கலைஞர். அவரை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்கிறாலும் மகேந்திரன் சாரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மகேந்திரன் சார், உங்களோட இந்த ஓவியங்கள் பற்றி நீங்கள் கொஞ்சம் சொன்னால் எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் சொல்லுங்கள். வணக்கங்க. நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு இந்த ஓவியத்து மேலே ரொம்ப பிரியமாக இருந்துச்சுங்க. ஏன்னா என்னுடைய மாமா ஒரு ஓவியருங்க. போர்ட்ரைட்டு இந்த மாதிரி படத்தெல்லாம் வீட்டில் வச்சு வரைஞ்சிட்ருக்காப்புல. அவரை பார்த்ததே எனக்கு இந்த இன்ஸ்பிரேஷனாக வந்துச்சுங்க. சின்ன வயசில் அவரோட பையன் போய் படிக்க போனாலும் நான் அவர்கிட்ட தான் உட்காந்துருப்பேன். படம் வரைகிறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக எனக்கு இருந்துச்சுங்க. அப்புறம் ஒரு விதமாக பென்சில் ஸ்கெட்ச் நான் பழகினதுக்கப்புறம் கலர் வைக்கலான்ட்டு யோசிக்கிறப்போ அவர் தான் சொன்னாப்புல, நான் வரைகிறத கொஞ்சம் கவனித்து பாரு, அப்புறம் உனக்கு அது வரும் அப்படின்னு சொன்னாப்பிங்க. அதுக்கப்புறம் தான் நான் யோசனை பண்ணேங்க. திரும்ப கலர் வைக்கிறப்ப எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. இருந்தாலும் அந்த ஆர்வம் ஒரு கட்டத்தில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வந்துங்க. இப்போ எனக்குள்ளேயே அது ரொம்ப ஆர்வந்தாசி இருக்குதுன்னு சொன்னீங்க. இது போன்ற இயற்கை சார்ந்த ஓவியங்களும் வனவிலங்குகள், பறவைகள் மற்றும் பழங்குடிகளோட ஓவியங்களை நீங்கள் நிறைய வரைஞ்சி காட்சிப்படுத்தியிருக்கீங்க. இதெல்லாம் எங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசை. இந்த மாதிரி ஒரு உயிரோட்டமான ஓவியர் கலைஞரை நாங்கள் பார்க்குறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். நன்றி, வணக்கம். நீலகிரியில் உள்ள பழங்குடிகளையும் பறவைகளையும் இயற்கை காட்சிகளையும் உயிரோட்டமாக வரையும் இந்த ஓவியரை ஆவணப்படுத்துவதில் ஊட்டி ஆவண மையம் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறது. இவரை போன்ற சிறந்த கலைஞர்களை உலகுக்கு அறிமுகப்படுத்த இயற்கை எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இயற்கைக்கு நன்றி, வணக்கம். ஹலோ, வணக்கங்க. என்னுடைய பேர் மகேந்திரன். நான் வர்மா ஆர்ட்ஸுங்கிற பேரில் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு என்னென்னா, ஒரு படத்தை பார்த்தா அப்படியே உயிரோட்டமாக வரைகிறது என்னுடைய ஹாபிங்க. எந்த படமாக இருந்தாலும் இதை விட நம்ம அனிமல்ஸ், வனவிலங்குகள், பறவைகள், இயற்கை காட்சிகள் இதெல்லாமே எனக்கு ரொம்ப பிரியமான ஒரு விஷயம். இதை நான் எந்த ஒரு படத்தை வரைஞ்சாலும் அதை உயிரோட்டமாக வரைஞ்சி முடித்தது எனக்கும் ஆத்ம திருப்தியாக இருக்கும். அது இப்போ பண்ணிகிட்ருக்கேன்.